அண்மை செய்தி. போர் விமானி அபிநந்தனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மருத்துவமனையில் சந்தித்து பேசியிருக்கிறார். மேலும் அபிநந்தனின் உடல்நிலை குறித்தும் கேட்டறிந்துள்ளார். விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ரஹ்மான் வழங்க கேட்கலாம். ரஹ்மான், விவரம் சொல்லலாம். நேற்றிரவு தாயகம் திரும்பிய இந்திய விமானப்படையினுடைய போர் விமானி வீரர் அபிநந்தனை டெல்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் சந்தித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விசாரித்திருக்கிறார். அவரது உடல்நிலை குறித்தும் அவர் கேட்டறிந்திருக்கிறார். பாகிஸ்தான் படைகள் வசம் இருந்த விமானப்படையினுடைய விமானி அபிநந்தன் நேற்று இரவு தாயகம் திரும்பினார். இந்திய வான்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்த அந்த பாகிஸ்தான் விமானங்களை விரட்டி அடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த பொழுது அவரது விமானம் பாகிஸ்தான் எல்லைக்குள் விழுந்து விட்டது. அவரும் பாகிஸ்தான் படைகள் வசம் சிக்கிக் கொண்டார். அங்கு பாகிஸ்தான் படைகளிடம் சிக்கி ராவல்பிண்டியில் வைக்கப்பட்டிருந்த அவர் 2 நாட்கள் கழித்து நேற்றிரவு இந்திய தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவர் அமிர்தசரஸ் வந்து அதன் பிறகு டெல்லிக்கு விமானம் மூலம் புறப்பட்டு சென்றார். தற்போது டெல்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அவர் இருக்கிறார். அவருக்கு அந்த மருத்துவ பரிசோதனைகளும் அந்த தேவையான சிகிச்சைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த விமானம் எதிரி நாட்டு எல்லைக்குள் விழுந்த பொழுது அவருக்கு காயம்பட்டிருக்கிறது என்பதோடு 2 நாட்கள் அந்த எதிரி படைகள் வசம் இருந்த நிலையில் அவருக்கு அந்த மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு. டெல்லியில் ராணுவ மருத்துவமனையில் அந்த மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் அங்குதான் இருக்கிறார். இந்த நிலையில் தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கு நேரே சென்று வீரர் அபிநந்தனிடம் உடல் நலம் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். இதே போல அங்கு பாகிஸ்தானில் அவர் இருந்தபோது நடந்த சம்பவங்கள் குறித்தும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேட்டறிந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன.